ஓகே, ஃபைல் ஒன் செலெக்ஷன் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போமா? ஓகே, ஃபைல் ஒன் செலெக்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது என்னன்னா நான் ஒரு ரீடிங் போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இல்லை இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிச்சு. ஓகேவா? அந்த இன்ட்ரோலே குத்துருப்போம் இல்லையா, அதுலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்ரோவில் குத்துருப்போம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃபைல் ஒன்னா ஃபைல் டூவான்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா த டிராகன் ஃப்ளை. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எதனா நினச்சிட்டு சரி எதுவும் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, நடக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஹீல் பண்ணணும். ஓகேங்களா? ஹார்ட் ஹீலிங். இது நடக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஹீல் பண்ணாதான் ஒரு நியூ பிகினிங்ஸ் நடக்கும். இல்லை புது விஷயமும் உங்களுக்கு தாட்ல வரும். நீங்க ஹார்ட் ஹீல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது வராது. ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க ஹார்ட் மட்டும் ஹீல் பண்ணக்கூடாது, பாடி எல்லாமே ஹீல் பண்ணாதான் உங்களுக்கு என்ன நம்ம நினைக்கிறோன்றது நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது அப்பதான் ஞாபகம். இல்லை அப்படின்னா ஹீல் பண்ணல அப்படின்னா எல்லாமே திங்கிங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைபவே போவாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒன்னுக்கானது. ஓகே, ஃபைல் டூக்கு பார்த்தீங்கன்னா 2 கார்டு வந்துருக்கு. என்னன்னு பார்ப்போமா? என்ன? ஓகே ஓகே, யாரோ ஒருத்தர் இது ரிலேஷன்ஷிப் உறவா இருக்கலாம். இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க, அப்படி இல்லை வேற. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மட்டும் இருக்கலாம்னு கிடையாது. நான் இந்த 2 கார்டை பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுக்கிறப்பவா. இது பார்ட் 1. ஏன் சொல்றேன் அப்படின்னா இது என்ன சொல்றேன்னு நினைக்கிறாங்கன்னா உங்ககிட்ட நேர்லையோ இல்லை கால்ல இல்லை இதுல பேசுறதுக்கு கிடைக்கல. பட் ஆனா நீங்க இமெயில பேசணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன வைப்? இது இமெயில பேசணும்னு நினைக்கிறாங்க, யார் பார்த்துக்கணும். பட் ஆனா இமெயில டெக்ஸ்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்கு போறதுன்னு தெரியல. பார்ட் 1 இதுலயே பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதாவது நேர்ல இல்லை சேட்ல இல்லை கால்ல மெசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பட் ஆனா இமெயில டாக்கிங் மோர், இமெயில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்க, இது பார்ட் 1. இதுல ஃபைல் 2ல பார்த்தீங்கன்னா ஹேமர். இது என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா நீங்க ஒரு உறவு மோசமா ட்ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த உறவை நீங்க புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்காக நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைல் 2. ஓகே கைஸ், இப்ப என்னன்னா ஃபைல் 3க்கானது. ஓகேங்களா? ஃபைல் 3க்கான ரீடிங் பார்ப்போமா? ஓகே, லவ், அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப் லவ், ஓன்னஸ், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன், செல்ஃபினஸ். ஓகே, இது என்னன்னா எப்பயுமே அன்புன்றது பார்த்தீங்கன்னா அளக்க முடியாத ஒரு. ஓகேங்களா? ஸோ நீங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, ஒரு சின்ன ஜீவராசிக்கு கொடுக்கணும். ஏன்னா அன்புன்றது அளக்க முடியாத ஒண்ணு. ஓகேங்களா? எப்பயுமே நான் தான் சொல்லுவேன். ஸோ உண்மையாலுமே ஃபைல் 3 செலெக்ஷன் பண்ணவங்க ரொம்ப எல்லாருக்கும் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற பர்சனா இருப்பீங்க. உங்களுக்கும் செல்ஃப் லவ், நீங்க செல்ஃப் லவ்வும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கும் அன்பு கொடுப்பீங்க, மற்றவங்க மேலே அஃபெக்ஷனா இருப்பீங்க அப்படின்றத அட்ராக்ஷன்னா இது அட்ராக்ஷன் தாண்டி நான் என்ன சொல்லுங்கன்னா அஃபெக்ஷன், அன்பு நிறைய இருக்கும். ஃபைல் 3 சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைல் 3. ஒரு பார்ப்போமா? பார்ப்போம். ஃபைல் 4 செலெக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா பேஷன். இது பேஷன்னா தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் லவர் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபைல் 4 ஓகே, ஃபைல் 4 செலெக்ஷன் பண்ண பார்த்தோன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, உங்களுக்குள்ள நீங்க 2 பேரும் நடந்துக்கிற ஃபன் மூமெண்ட், 2 பேருக்குமே ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. 2 பேரும்
உண்மையான அன்பை வந்து பரிமாறிப்பீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? டிசையர்னா அன்பு, உள்ளுக்குள்ள தீப்பழம் மாதிரி எரியுது அப்படின்னு அந்த மீனிங்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க தீபம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அன்பாகட்டும், நீங்க எப்பவுமே வந்து அன்பான பர்சனா இருப்பீங்க அப்படின்னு தான் இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்க. ஓகே, இப்போ பைல் 5 சரிங்களா? என்ன ஷிப் cutting ties, moving on, receive what you need, processing அறிவு. உங்களுக்கு எது வந்து தேவையோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க, தேவையில்லாத விட்டுருங்கன்றாங்க. ஓகேங்களா? தேவையில்லாத வந்து கட் பண்ணிட்டு உங்க லைஃப்க்கு எது தேவையோ அதை வந்து அதை நோக்கி போங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? பைல் 5க்கான இது. ஓகேங்களா? எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தேவையில்லாத வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா ஷிப் வந்திருக்கு அது நம்ம கையில் அந்த இதில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பைல் 5. ஓகே, பைல் 5 ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. 3, 5 இது கொஞ்சம் 3, 4லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் ஆனால் ஓகே, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது தான் எங்களுக்கான இது பைல் 5. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேவா? 6 சூஸ் பண்ணவங்க, 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஓ மை காட், யாரு பைல் 6 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப். இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கார்மிக்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீ என்ன பண்றீங்களோ அதுதான் வரும். ஓகேங்களா? ட்ரிகர். உங்களை எப்பயுமே வந்து என்ன சொல்றது, நல்ல வழியில போயிட்டு இருப்பீங்க, ஆனா பட் ஆனா பேட் வழியில வந்து கொண்டுட்டு போகும் கார்மிக் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து ஃபைட் பண்ணுவாங்க, எது வேணாலும் நடக்கலாம். பட் ஆனா ஒரு கட்டத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எதனால வந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கே வந்து ஒரு கட்டத்துக்குள்ளேயே வரும். அதுதான் கார்மிக் ரிலேஷன்ஷிப். இதுக்கு முன்னாடி நீங்க பிரிவுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதை வந்து இந்த ஜென்மத்துல வந்து கொடுக்கறதுக்காக வந்து இருப்பீங்க. ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து இருப்பீங்க. ஓகேவா? அதுதான் வந்து கார்மிக் பாண்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை வந்து இந்த ஜென்மத்துல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இது பேசுது. இது மூலமா வந்து நிறைய ஹார்ட் பிரேக் கிடைக்கும், நிறைய கஷ்டம் அனுபவிப்பீங்க. ஒரு கட்டத்துல வந்து இது வந்து லெசன் தான் அப்படின்றத ஒரு கட்டத்துல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கான கார்மிக் லெசன் அப்படின்றத நீங்க வந்து தருணமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதை பாக்குறீங்க அப்படின்னா பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் முக்கியமா சொல்ல நினைக்கிறது தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதனால வந்து பைல் 6 நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? மற்ற பைல்னா விட பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் ரீசன். நீங்க முன்னாடி பண்ணத இப்ப வந்து அவங்க வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுதான் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் என்ன பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? என்னோட பாயிண்ட். ஓகே ஓகே கைஸ், பைல் 1 to 6 வரைக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட்டா போகணும்னு நினைச்சேன், பட் ஆனா எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டா தான் வந்துருக்கு. இதை வந்து மொத்தமா சேர்த்து ஃபுல் டீட்டெயிலா வந்து அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்க எந்த பைல் சூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, பை.